இன்று தருமபுரி மாவட்ட கண்காணிப்பாளர் இடத்துல ஒரு மனுவை தந்திருக்கிறோம். அந்த மனுவில தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருகிற கடிதம் மட்டும்தான் பாட்டாளி கட்சி பொறுப்பாளராக ஏற்றுக்கொள்ளப்படும். பாமக தலைவர் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களை மாநில இளைஞரணி தலைவராக நியமித்திருக்கிறார். அதுதான் பாட்டாளி கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் பொறுப்பு செல்லும். ஆனால் தமிழ்குமரன் GKM தமிழ்குமரன் என்பவர் பாட்டாளி கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் என்று சமூக வலைதளங்களிலும் தருமபுரியில் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது அந்த பேனர் போஸ்டர் அடிச்சு விட்டுறதா தகவல் வருது. அதன் அடிப்படையில் அவர் செய்தாரேனால் தருமபுரி மாவட்டத்திலே பாட்டாளி கட்சி ஒட்டுமொத்தமாக கோட்டையா இருக்கிற மாவட்டம். அந்த தொண்டர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க அந்த கொடியும் பெயர் பலகையும் பாட்டாளி மக்கள் கட்சி பயன்படுத்தக்கூடாது. அது பயன்படுத்தினால் தருமபுரி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தக்கூடாது. தமிழ்குமரன் அவர்களை இதை பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி சார்பாக இருக்கிற அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுசு இருக்கிற பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் சார்பாக தமிழ்குமரன் அந்த பாட்டாளி கட்சியின் பெயரையும் கொடியும் பயன்படுத்தக்கூடாது என வன்மையாக கண்டிக்கிறோம், எச்சரிக்கிறோம்.